பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப் ரைஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. ஓடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன். எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா பாட்டல் குடிமகனா இல்ல பாக்கெட் குடிமகனா பந்து குடிமகனா? இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய் நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானு இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவங்க தெரு நாய் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா சாரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க. இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய் நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாருங்க. என் வருமானத்தை கத்துட்ட. யோ ஐஸ்காரே ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயா. ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும். அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆய்வாங்க. சே 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 நாயே. இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய் எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன். யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு. காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை. இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய் உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க அரசியல் பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது. டேய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை அழகான பொம்மை. டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது. சொல்லிடுறேன் அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரனை மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல. ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல. இப்ப பொம்மை வைக்கிறேன். இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரும் இருக்க. ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு. இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நடிக்க போற பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றீ? யோ நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அருவாளு கத்தி கடப்பாரை கோடாரி கைத்துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வச்சு வியாபாரம் பண்ணு. அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சு தெரியாதா? இவர் தெரியாதே. தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரே. ஐயோ ஐயோ கிட்டடா பயாஸ்கோப் பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு.
என்ன பாக்குற? பயாஸ்கோப். பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது. இங்கேயே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம். அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா போங்கடா. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல. உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க, இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன்டா பாப்பா? டப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க. பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, KR விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டுனா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷன் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகனாம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. இப்ப நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு, நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு. அதுல வரு இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு பாரு பாரு. ஏன்பா, நாங்க ஹாப்பி சுந்தராம்பா நடிச்ச ஔவையார் படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு. ஞான பார்த்து புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருந்தடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சிலாந்த தெருவுல. படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கி ஏட்டு இருந்தா, கரல் முடிக்கிட்டான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. எதுவும் சொல்லக்கூடாது. இது நக்கல் வேறையா? நக்கல். இந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை சீக்கிரம். ஏய்யா, ஔவையார் படத்தை காட்டுறேன்னு சொல்லி அசிங்கமான படத்தெல்லாம் காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்பீங்களா, வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வச்சா நீங்க படம் பாருங்க. அட கார் குடிங்க. பாக்குறோம். ஒவ்வொருத்தராயா ஜெயமாலி டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமி பண்ணி பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க. என்னது அவையார? அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன இது அக்கிரமாக்கு? அவையார பார்த்தா நாங்க 2 ரூபா பணம் கொடுத்தோம். சும்மா
சரியா இத வச்சுக்கிட்டு ஊர் ஏமாத்தி பழங்க பாச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்றேன்னு பாக்கலையா எல்லாம் உன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சாந்திரத்துல உள்ள அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது எனக்கு தெரியல உன்னை வேலைக்கு சேர்த்து தப்புடா இவர இதெல்லாம் பேசக்கூடாது நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க வேற எதுவும் பேசக்கூடாது சரி இப்படி ஏன் கேட்கிறது உண்டு இல்ல ஆமா அவரை புடி அலுமினிய பாத்திர சாமா அலுமினிய பாத்திர சாமா தாய்மார்களே தகப்பன்மார்களே தங்கச்சிமார்களே நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன் பொம்மை வண்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுவிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் வரீங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றா இந்த தெரு பக்கிரிமே நீ வருவியாடா வருவியா வருவியா நீ வியாபாரம் பண்ற மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் மெய்சாமி கவுண்டர் நீதான் மெய்சாமி கவுண்டரா பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு நான் தாங்க மெய்சாமி கவுண்டர் அப்படி சொல்லு உங்க குடும்பத்தை எத்தனை பேர் ஏன் ஹோட்டல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா ஐயோ கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க எத்தனை பேர் 3 பேர் போன மாசம் 16ஆம் தேதியில இருந்து 4 பேர் அது என்ன 16ஆம் தேதி அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு சரி இந்த ரங்க யமுனாவுக்கு எங்க தாலி கட்டினா இருப்புல கழுத்துல தான் கட்டுவாங்க எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க எந்த ஊர்ல கட்டினா அப்படி விவரமா கேட்டதாங்க தெரியும் விவரமா கேட்கறேன் எந்த ஊர்ல கட்டலாமல அப்படியா நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க நான் முன்னாள் நிக்கிறீங்க நான் பின்னால் என்ன முன்னாள் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா அப்படியா நீங்க போலாம் நல்ல யோசனை பண்ணிருக்க மறுபடியும் கூப்பிட்டா நான் வரேன் பண்ணியாச்சு நீங்க போங்க போலாமா அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் நீதான் சீனிவாசனா அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம் சீனிவாச ஐயங்கார் சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா யாம் யாம் நீங்க தான் தாலி கட்டினதா ஐயோ நான் கட்டலங்க நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன் ஆமா 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 ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும் கண்டிப்பா எங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா சொல்லுங்க நான் சொல்லணும் ரிஜிஸ்டர் மறைஞ்சோ இல்ல உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே நீதிபதி என்ன இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பத்திரிகை கிளப்பா இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ நீங்க போலாம் பத்மா தம்பி நாம நல்லா இருக்கணும் பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப்ப பாக்கலாமா என்னையா டேய் என்ன பயோஸ்கோப் அங்க காட்ட சொல்ற பயோஸ்கோப் என்கிட்ட இருக்குது காட்டுறேன் பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயோஸ்கோப் காமிக்கிறேன் எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது 10ஆவது ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க டேய் ஜால்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு அங்க வந்து பயோஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணாம் பயோஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன் ராசாத்தி ராசாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வழுக்கியா வாய்க்காலாட்டம் ஒரு தலை 4-5 எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ உன்னதான் சொல்றேன் உட்கார்ந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத ஏன் 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க வசதி தான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்குது ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர் கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டுது அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் 10 பைசாவுக்கு என் பொண்ணை நிக்க வச்சிட்டு இருக்கிறேன் நான் கூட்டு போறேன் ஆமா பெரியவரே சொன்னா கேளியா கெடுத்துடாதே காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது சரி எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு வச்சுக்க 1.25 ரூபாயா
யாருக்கே வேணும் ஒன்னே ஆள்வா சரி வேணா கொடுத்துரு நாஸ்தா சாப்பிட்டியா போய் சாப்பிடு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் இவெல்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கிறே ஒன்னே காட்டுறதுக்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.